Hi. Welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் வந்து நம்ம டைனமிக் அரேஸ் பற்றி பார்த்துருந்தோம் அண்ட் டைனமிக் அரேஸை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த எபிசோட் வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. திஸ் இஸ் 7th எபிசோட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸ். அண்ட் இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா லிங்க்ட் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓகே, லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம், இது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த எபிசோடில் இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். பட் அடுத்த எபிசோடை விட இந்த எபிசோடு ரொம்ப முக்கியம். பிகாஸ் லிங்க் லிஸ்ட்டை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்டை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பைனரி ட்ரீஸ், பைனரி சர்ச் ட்ரீஸ், கிராஃப் அல்காரிதம்ஸ்லாம் படிப்போம். அண்ட் அதுக்குமே வந்து இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ லிங்க் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அரேஸில் இருந்து நான் வரேன். அரேஸில் வந்து நம்ம ஒரு அரேஸ்னாலே ஒரு விஷயம் படிச்சிருப்போம், என்ன அப்படின்னா கண்டிகியூவஸ் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிகியூவஸ் மெமரி அலோகேஷன். ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் கண்டிகியூவஸ் மெமரி அலோகேஷன் இருக்காது. இது வந்து என்ன சொல்ல, ஸ்டாகர்ட் அலோகேஷன் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இது சும்மா நான் ஒரு டெக்னிக்கல் டேர்முக்காக எழுதலை. பேசிக்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அரே ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற எல்லாமே வந்து மெமரி அட்ரஸ் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எப்படி மெமரி அலோகேஷன் வச்சு எப்படி அதோட அட்ரஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் கூட நம்ம படித்தோம். ஓகே, ஸோ அரேஸ் வந்து எப்பயுமே வந்து அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து மெமரியில் இட் வில் சிட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஓகே, ஒரு ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம் இருக்கிற மெமரியில் அடுத்தடுத்து இருக்கும் அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம். பட் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. லிங்க் லிஸ்ட்டில் ஒரு இண்டிபெண்ட் எலிமெண்ட்டும் டோட்டலாக வேறு இடத்துல இருக்கலாம், கம்ப்ளீட்லி வேறு இடத்துல இருக்கலாம். ஸோ இது வந்து 2000 இருக்கலாம், இது 5010 இருக்கலாம், இது வந்து 6070 இருக்கலாம், இது வந்து 1047 இருக்கலாம். ஸோ பேசிக்லி நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே வேறு ரேண்டம் பிளேசஸில் வந்து இருக்க முடியும். அது வந்து கண்டிகியூவஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது மெமரியில் அடுத்தடுத்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர். அண்ட் இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கு அட்வான்டேஜாகவும் அமைய போகுது, டிஸ்அட்வான்டேஜாகவும் அமைய போகுது. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம அடுத்து வந்து எப்படி லிங்க் லிஸ்ட் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகுது, எப்படி லிங்க் லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு ஏடிடியாக இல்லாமல் ஒரு நார்மலாக அரே கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ இன்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸோ மீனிங் இட் இஸ் அன் அரே அப்படின்னு சொல்கிறோம், ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படி வரிசையாக ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரே வந்து நம்மளுக்காக அலோகேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஒரு நார்மல் அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜே என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ் இருக்கிறது தான் வந்து இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். 10 எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 11th எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறப்ப இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா டைனமிக் அரேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோமா? அதுதான் நம்ம போன எபிசோடில் பார்த்தது, டைனமிக் அரேஸ் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ 10 எலிமெண்ட்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ இன்ட் ஆஃப் 2 into சைஸ் எவ்வளோ வேல்யூவோ அதுக்கு டபுள் மடங்கு சைஸில் இன்னொரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு இந்த அரே எல்லாத்தையும் அதில் காப்பி பண்ணி போடுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் அட் 1 point வந்து ஆர்டர் ஆஃப் n வந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி ஆகும். ஓகே, ஸோ பேசிக்லி புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம் அண்ட் இந்த மாதிரி புது அரே கிரியேட் பண்ணிகிட்டே போகும். இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இப்போ நான் வந்து இனிஷியலாக கிரியேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பெரிய அரேயாக தேவைப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10,000 எலிமெண்ட்ஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 எலிமெண்ட்ஸ் அரே கிரியேட் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து அதில் 10 எலிமெண்ட்ஸ் தான் வந்து யூஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து 10 தான் அப்படிங்கிற பட்சத்தில் மீதி 9,990 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ண மெமரி ரேமில் வேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு எதுக்கும் அலோகேட் பண்ண முடியாது, இதில் வேஸ்ட்டாக அலோகேட் ஆகிருக்கும்.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரேஸில் இருக்கிற பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். அண்ட் டைனமிக் அரேஸ்லையும் பார்க்குறப்ப நீங்கள் வந்து 10 எலமெண்ட்ஸ், ஓகே 10 எலமெண்ட்ஸ்னு வேணா 100 எலமெண்ட்ஸ் வச்சுப்போம். 100 எலமெண்ட்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணி காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 101st எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறப்ப 200 சைஸில் இருக்கிற அரே நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் ஒரு எலமெண்ட் நான் இப்போ 101 எலமெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தெரியாது. பட் 101 எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் வரவே வராது. அப்படிங்கிற பட்சத்துலையும் வில் பி வேஸ்டிங் 99 எலமெண்ட்ஸோட சைஸை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோயிங்கான லிஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லிங்க் லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அரேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரேல வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த ஒரு எலமெண்ட்ல வந்து பேசிக்லி அது வந்து ஒரு அட்ரஸில் இருக்கும் அண்ட் அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா. பட் லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நோடுக்கு 2 பார்ட் உண்டு. ஒன்று வந்து டேட்டா பார்ட், இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் பார்ட். ஓகே, இதை ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம், அல்லது நீங்கள் C++ டியூடாக இருந்தீங்க, அல்லது இன்னும் பாயிண்டர்ஸ் டேரெக்டாக இருக்கிற லாங்குவேஜ் வருது எனக்கு தோணல, C++ தான். ஸோ ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் இதை பாயிண்டர்ஸ் தான் வச்சுப்பீங்க. ஸோ பேசிக்லி ரெஃபரன்ஸ் தான், பாயிண்டர்ஸும் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அந்த இடத்துல ஆக்ட் ஆக போகுது. ஸோ எந்த நோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 2 பார்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேட்டான்னு நினைக்கிற அந்த வேல்யூவை இந்த டேட்டா பார்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஏதோ ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலி நெக்ஸ்ட் எலமெண்ட் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குதோ அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ அது நான் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான நோடை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து நான் கிளாஸ் நோட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, நீங்கள் C++ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோடை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிளாஸ் நோடுன்னு போடுறேன். இதுக்குள்ளே வந்து இன்ட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃபார் ரெஃபரன்ஸ் இன்ட் டேட்டான்னு வச்சுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நோட் ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரெஃப்னு வைக்கிறேன். பட் யூஸ்வலாக இதுக்கு வந்து என்ன வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஹவ் யூ நார்மலி கிரியேட் அ நோட். ஒரு நோடுனா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோடில் வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த டேட்டா பார்ட், இந்த டேட்டா பார்ட்டில் தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பார்ட். நீங்கள் C++ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் another element. ஸோ இது வந்து பேசிக்லி ஜாவா டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ், C++ டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர். ஓகே, அண்ட் அதோட டைப், டேட்டா டைப் என்ன போட்டிருக்கோம்னா நோடுனே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நோடு டைப்லேயே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஆர் பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். பிகாஸ் எதுக்கு நோட் டைப்பில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிற அட்ரஸுமே வந்து நோட் டேட்டா டைப்பில் உள்ள ஒரு எலமெண்ட்டோட அட்ரஸ் தான். ஓகேவா, ஸோ நோட் டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட அட்ரஸை தான் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதை ஆக்சுவலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து 10, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த செட் ஆஃப் வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஒரு லிங்க் லிஸ்ட்டில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஒரு நோடு கிரியேட் பண்ணுவேன். இந்த நோடில் 10ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன். சரியா, இந்த நோடு வந்து லெட்டஸ் சே 2000 அப்படிங்கிற மெமரி அட்ரஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நோடு கிரியேட் பண்ணுவேன். இதில் வந்து 15 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா, இது வந்து லெட்டஸ் சே 3010 அப்படிங்கிற அட்ரஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நோடு என்ன பண்ணும், இதோட 2வது போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து டேட்டா போர்ஷன். இதோட ரெஃபரன்ஸ் ஸ்லாஷ் பாயிண்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த 3010 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 3010ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோட் இஸ் லிங்க்ட் டு த செகண்ட் நோடு. செகண்ட் நோடு வந்து அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா அப்போ தானே செகண்ட் நோடு ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் நோடு வந்து டோட்டலி, இப்போ இதே இது நம்ம அரேல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2000, அதுக்கப்புறம் 2004 அப்படிங்கிற இதில் வந்து 2வது எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்டூ சைஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் எலமெண்ட் ஒரு ஃபார்முலாவை போட்டு எடுத்துடலாம், இண்டெக்ஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். பட் லிங்க் லிஸ்ட்டில் அது பாசிபிள் கிடையாது.
ஒரு நோடும் டோட்டலி ரேண்டமான வேற பிளேசஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ 2வது நோடு எங்க இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட்ல, அதாவது ரெஃபரன்ஸ் பார்ட்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்பதான் நம்மளால அடுத்த நோடுக்கு வந்து டிராவல் பண்ணவே முடியும். ஓகே, டிராவல்ஸ் பண்ணணும்னாலே இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இப்போ வந்து இன்னொரு எலமெண்ட் இருக்குது. இன்னொரு எலமெண்ட் என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற வேல்யூ. அண்ட் இது வந்து 1047 அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னா, இந்த செகண்ட் நோட் 15 இருக்குல்ல, இது வந்து 1047 அப்படிங்கிற வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? அண்ட் அப்படி நம்ம பண்ணுறது மூலமாக இது வந்து சும்மா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான் போடுறேன் நான் இந்த ஆரோ மார்க்கு. ஸோ பேசிக்லி இந்த எலமெண்ட் இஸ் லிங்க்டு டு த தேர்ட் எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கு, தேர்ட் எலமெண்ட் வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குது செகண்ட் எலமெண்ட். அண்ட் இந்த லாஸ்ட் எலமெண்ட் 20 வந்து இதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்டுமே கிடையாது இல்லையா? ஸோ எந்த எலமெண்ட்டுமே இல்லைங்கிறதுனால இது வந்து நல் அப்படிங்கிற வேல்யூ தான் வச்சிருக்கும். ஸோ நல் அப்படின்னா பேசிக்லி நத்திங். ஓகே, ஸோ நல் வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து யூஸ்வலி வந்து இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து கீழே வந்துட்டு இப்படி 3 கோடு போடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்லி எக்ஸ்ட்ரா வர எலக்ட்ரிசிட்டியை ஏர்த்தில் விடுற மாதிரி, ஏர்த்திங் கிரவுண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இதை. ஸோ நல்னு வச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் இஸ் நாட் கோயிங் டு லீட் யூ டு எனி அதர் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு சொல்லி ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த லிஸ்டோட எண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோடில் வந்து 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா போர்ஷன், அதில் தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். 2வதாக இருக்கிறது பாயிண்டர்/ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற போர்ஷன். அதில் வந்து எப்பயும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் என்ன, இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்னா இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட அட்ரஸை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற போர்ஷன்ல அடுத்த லிங்க் லிஸ்ட் எலமெண்ட், அடுத்த லிங்க் லிஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, அதோட அட்ரஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபார்மேட்ல தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த போர்ஷன் வரைக்கும் கிளியரா புரியலன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து பாருங்க. இது புரிஞ்சாதான் நம்மளால ஃபர்தரா மூவ் ஆன் ஆக முடியும். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து 2 கீ டேர்ம்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒன்று வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக எல்எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து டெய்ல் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஸ்னேக் கேம் விளையாண்டுருப்போம் இல்லையா, அந்த நோக்கியா 3310 இருக்கும்ல, இந்த ஸ்னேக் வந்து இட் வில் ஈட் த ஃபுட் அண்ட் அது வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ அதை மாதிரி தான் இதுவும் வந்து டேட்டா ஆட் பண்ண பெருசாகிட்டே போகும். அண்ட் அதுக்கு வந்து இட் ஹாஸ் அ ஹெட் அண்ட் அ டெய்ல். ஓகே, ஸோ இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற இது வந்து ஒரு 3 நோட்ஸ் இருக்கிற ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு ஆரோ மாதிரி போட்டுக்கிறேன். மெமரி அட்ரஸ் ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறதுக்காக போடல, சும்மா இங்கேருந்து இங்கே ஒரு ஆரோ மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்லி டு ரெப்ரசென்ட் அ லிங்க் லிஸ்ட். இதில் இது இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, இதை வந்து நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஞாபகம் வச்சா மட்டும்தான் நம்மளால இந்த லிங்க் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு தான் அடுத்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், செகண்ட் எலமெண்ட்டுக்கு தான் தேர்ட் எலமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹெட் நோட். ஓகே, ஹெட் நோட் தான் வந்து இருக்கிறதுலையே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது இல்லைனாலும் தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த ஹெட் நோட் இல்லைன்னா உங்கள் லிங்க் லிஸ்ட்டே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஸோ ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் த ஹெட் நோட். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க டெய்ல் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த டெய்ல் நோட் வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் டெய்ல்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும், யூஸ் பண்ணணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நான் இன்சர்ட் பண்ணுறப்ப அடுத்த இதில் வந்து நான் சொல்கிறேன். பட் இந்த டெய்ல் நோடுங்கிறது இஸ் நாட் மேண்டேட்ரி டு ஹேவ் ஃபார் அ லிங்க் லிஸ்ட், பட் எப்பயுமே வச்சுக்கிறது இஸ் அ குட் திங். சரியா? ஸோ ஹெட் நோட் அண்ட் டெய்ல் நோட் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் அ லிங்க் லிஸ்ட். அண்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்லி டைப்ஸ் இருக்குது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட்னு சொல்லிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ரெண்டாவது வந்து டபுள் லிங்க் லிஸ்டா டபுள்யூ லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட் மாதிரி ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். ஓகே, இட்ஸ் அ சிம்பிளர் அடிஷன் டு தி சிங்கிள் லிங்க் லிஸ்ட். அது என்னங்கிறது நம்ம டோட்டலாக அடுத்த ஒரு எபிசோட் டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி அது ஒரு லூப் மாதிரி இருக்கும். டெய்ல வந்து திரும்ப ஹெட்டோட ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்லி ஒரு லூப், ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். அதனால தான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். அதுவுமே வந்து நம்ம ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கலாக ஹெட் நோட், டெயில் நோட் இருக்குது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு அனாலஜி அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கூல்லலாம் வந்து ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஃபன் ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஷர் ஹண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்லி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து க்ளூ 1 ஒன்று நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த க்ளூ 1 யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதில் வந்து க்ளூ 2 வந்து இருக்கும். ஓகே, அந்த க்ளூ 2 யூஸ் பண்ணி நம்ம க்ளூ 3 கண்டுபிடிப்போம். அண்ட் அட் த லாஸ்ட் இது எல்லாமே லீட் அஸ் டு த ட்ரெஷர். ஓகே, எனக்கு ட்ரெஷர் வரைய தெரியல, பட் திஸ் இஸ் ட்ரெஷர். எப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வரைய தெரியலையோ வரைஞ்சி உள்ளுக்குள்ளே அதோட பேர் எழுதிட்டோம்னா தட் இஸ் த பெஸ்ட் ட்ராயிங் யூ கேன் டூ. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்லி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ளூவாக தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இது கிடச்சிடும். ஸோ ஒரு க்ளூவும் வில் லீட் யூ டு த நெக்ஸ்ட் க்ளூ. அதே மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு நோடுமே வில் லீட் யூ டு த நெக்ஸ்ட் நோட். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அனாலஜி, ஒரு கம்பேரிசனுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் எப்படி ஒரு ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒன்றுனா சொல்கிறேன். இது வந்து அரே மாதிரி அவ்வளோ சிம்பிளான இது கிடையாது. ஸோ ஒரு ஆப்ரேஷனும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ நான் ஒரு சாம்பிள் லிங்க் லிஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து ஹெட் நோட் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து 15 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. அப்புறம் செகண்ட் நோடில் 20 இருக்குது. அப்புறம் தேர்ட் நோடில் 25 இருக்குது. சரியா? சப்போஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொரு நோடு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளோட ஹெட் நோட். ஓகே, ஹெட் நோட். ஸோ இந்த ஹெட் நோடுங்கிறத நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ C++ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட் ஸ்டார் ஹெட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவீங்க. அல்லது ஜாவா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட் ஹெட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாலே போதும். ஜாவாவில் பாயிண்டர்ஸ் கிடையாது, பேசிக்லி ரெஃபரன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெட் நோட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இது வந்து லாஸ்ட்டு இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிம்பிளாக அரேஸில் ஒன்று பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கெட் மெத்தட். ஓகே, இந்த கெட் மெத்தடில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெட் ஆஃப் இண்டெக்ஸை வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் இந்த இண்டெக்ஸை கொடுத்த உடனே நம்மளால் அரேயில் வந்து ஈஸியாக பேஸ் அட்ரஸ் எடுத்து பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்ட்டு இப்போ 4 இன்டிஜர்னு போட்டிங்கன்னா 4னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட அட்ரஸ் கிடச்சிரும். அதை போய் டேரெக்டாக நம்ம எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான இண்டெக்ஸிங் ஆக்சஸ் வந்து பாசிபிளே கிடையாது. அரேல மட்டும் தான் இண்டெக்ஸிங் முடியும். எதனால்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 2000 அட்ரஸில் இருக்கலாம், இது 2047 அட்ரஸில் இருக்கலாம், இது வந்து 3056 அட்ரஸில் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அதோட ப்ரீவியஸ் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ இதில் வந்து 2047 இருக்கும், அடுத்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு. இதில் வந்து 3056 இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்மளால் இதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளால் போய் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ எப்படி நம்ம அரேல கொடுக்குற மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் வந்து கெட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கெட் ஆஃப் 2 வேணால் கெட் ஆஃப் 1 வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது நமக்கு வேணும். ஸோ 01 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு லூப்பை போடணும். ஓகே, டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு லூப்பை போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஹெட் நோடு என்னன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹெட் நோடோட அட்ரஸ் என்ன 20, ஹெட் நோடோட அட்ரஸ் வந்து 2000. ஓகே, ஹெட் நோடோட அட்ரஸ் வந்து 2000. ஸோ ஹெட்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஹெட்டோட ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டு இருக்கேன். ஹெட்டோட
நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணுறதா டாட் மட்டும் தான் வைப்பீங்க. ஹெட்டோட நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2047 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 2047 அப்படிங்கிறத அந்த அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு போகிறோம். அந்த பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கிற நோடு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நான் அகைன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி நம்மளால் டேரெக்டாக இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. பிகாஸ் அரே மாதிரி இது கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சூடோ கோட் எழுதுறேன். உங்களுக்கு இது கூட கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இன்னும் ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு நோடையும் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 4 நோடு இருக்குது. அண்ட் இதோட அட்ரஸ் வந்து 5000 வச்சுப்போம். 5000 வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, மேலே இருக்கிறதெல்லாம் இரேஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம செகண்ட் கெட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ பேசிக்லி செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செகண்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து ஒரு நோட் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, யூஸ்வலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஆர் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் C++ஆக இருக்கிற பட்சத்தில். அண்ட் இதில் வந்து ஹெட்டை வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா, ஹெட்டை வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிடிஆர் அப்படிங்கிற நோடு வந்து இதை பாயிண்ட் பண்ணுது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். அண்ட் அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கெட் ஆஃப் 2 வேணும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வேணும். அப்போ என்ன பண்ணணும், 2 தடவை தாவணும், 2 ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கோம், நம்மளுக்கு வேணுங்கிறது கெட் ஆஃப் 2. அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து அதோட அட்ரஸை பார்த்து 2வது எலிமெண்ட்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த 2வது எலிமெண்ட்ல இருக்கிற அட்ரஸ் பார்த்து 3வது எலிமெண்ட்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணணும். அண்ட் இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு அதுதான் வேணும், கெட் ஆஃப் 2ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும் இத்தனை டைம்ஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ரீச் பண்ண போகிறோம்னு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ் வந்து நம்ம 2 கெட் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். I++. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் வந்து இந்த இட்ரேஷன் ரன் ஆக போகுது. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் ptr is equal to ptr.next. ஓகே, நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் டாட் வச்சா போதும். C++ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதை வாயால் சொல்கிறப்ப அதையும் நம்ம டாட்னு தான் சொல்லுவோம். ptr equal to ptr.next. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இது எல்லாமே இப்போ நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து கெட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி எ ஃபங்க்ஷன் கெட்டு. இதில் வந்து இண்டெக்ஸுங்கிறத நம்ம ஆர்கியூமெண்ட்டாக வாங்குகிறோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷனோட பாடி தான் இது. அண்ட் இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட காலிங். ஓகேவா, இதுதான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருது. நம்ம நோட் பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஹெட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு லூப் ரன் பண்ணுறோம். அந்த லூப் வந்து இண்டெக்ஸ் டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ பேசிக்லி 2 டைம்ஸ் ரன் ஆக போகுது. அண்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா ptr equal to ptr.nextன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ptr அப்படிங்கிற பாயிண்டர் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இந்த எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தானே, இந்த 2047 அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது ptr பாயிண்ட் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இந்த 2047. ஸோ ptr equal to ptr நெக்ஸ்ட்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் பாயிண்டர் இதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். அந்த அட்ரஸ் என்னது, செகண்ட் எலிமெண்ட். ஸோ செகண்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ பேசிக்லி இதுதான் வந்து 2047ங்கிற அட்ரஸ். ஓகே, இது வந்து 2000ங்கிற அட்ரஸ். அண்ட் இது வந்து 3056 அப்படிங்கிற அட்ரஸ். இது வந்து 5000ங்கிற அட்ரஸ். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட். ஓகே, ஹெட்டுங்கிறது பேசிக்லி இந்த எலிமெண்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ptr வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது.
ஓகே, பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்ங்கிறது என்னது, இந்த 2047 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ். ஓகே, 2047ங்கிற மெமரி அட்ரஸ் தான் வந்து இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட்ல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த மெமரி அட்ரஸ் எங்க இருக்குன்னு தேடும். அது வந்து இந்த 2047ங்கிறது, அதை வந்து பிடிஆர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பிடிஆருங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஹெட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ செகண்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ பிடிஆர். PTR is pointing this element. சரியா? இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம், இதோட நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறோம். இதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3056. ஸோ அந்த 3056 எடுத்து இந்த பிடிஆர்ல திரும்ப நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்போ பிடிஆர் வில் பி பாயிண்டிங் டு த தேர்ட் எலமெண்ட். ஓகே, இது வரைக்கும் தான் லூப் ரன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் தான் லூப் ரன் ஆகும். அப்போ ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடுறோம். இப்போ ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. பிடிஆருங்கிறது இந்த பர்டிகுலர் எலமெண்ட், இந்த பர்டிகுலர் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம கெட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட பிடிஆர் வந்து இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக வேணுங்கிறது என்னது, இந்த 25ங்கிற வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூனா இந்த 25 தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டைரெக்டாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். ரிட்டர்ன் பிடிஆர் டாட் டேட்டா. ஓகே, ரிட்டர்ன் பிடிஆர் டாட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா இந்த 25 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். சரியா, சிம்பிள் தான். இப்படி தான் வந்து ஒரு நோட ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஒரு அடுத்தடுத்த எலமெண்ட்டை லிங்க் ஆகி செயின் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் லிங்க் லிஸ்ட்டு. அதை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு கெட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ இதே இது ஒரு அரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏஆர்ஆர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரேடியாக முடிச்சிருவோம். ஏன்னா அது வந்து அந்த பேஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா வச்சு, பேஸ் அட்ரஸ் வச்சு அந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா வச்சு டைரெக்டாக எடுத்துரும். பட் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி பண்ண முடியாது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரே அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் 1 ஆயிருக்கும். பட் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஒரு லூப் போட்டு ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அண்ட் சப்போஸ் அந்த எலமெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் என்ன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அங்கே ஆக போகிற இட்ரேஷன் கவுண்ட் n. ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ஆக்சஸ், ஓகே, ஆக்சஸ் பண்ணுறது ஒரு கெட் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆர்டர் ஆஃப் n ஆகும். வேற ஒரு அரேல அது ஆர்டர் ஆஃப் 1 தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கெட் வந்து நடக்குது. இதே இது செட் அப்படிங்கிறத நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கெட்டுக்கு பதிலாக செட்டு. இப்போ செட் ஆஃப் இண்டெக்ஸ் 2, அதில் வந்து நான் எலமெண்ட் வந்து 45 அப்படிங்கிற வேல்யூவை நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வெரி சிமிலர். ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். என்ன அப்படின்னா இந்த முதல்ல நான் இது கெட்டுக்கு பதிலாக செட்டுன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு 2 எலமெண்ட் வருது. ஒன்று வந்து இண்டெக்ஸு, இன்னொன்று வந்து வேல்யூ. ஓகேவா? இதே மாதிரியே நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம், அடுத்தடுத்து ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எலமெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இந்த லூப் வந்து முடிகிறப்ப நம்ம இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அண்ட் அதை ரிட்டர்ன் மட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். பட் செட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக பிடிஆர் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட டேட்டாவில் இருக்கிற வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து செட்டு. செட்டுமே பார்த்தீங்கன்னா அரேல ஆர்டர் ஆஃப் 1ல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் ஏஆர்ஆர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சிங்கன்னா செட் ஆகிடும். ஓகே, பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n வந்து ஆக தான் போகுது. பிகாஸ் இதுக்குமே வந்து நம்ம ரேண்டம் ஆக்சஸ் கிடையாது, ட்ராவர்ஸ் பண்ணி தான் வந்து போகணும். ஓகே, ஒரு எலமெண்ட்டாக ட்ராவர்ஸ் பண்ணி போகணும். பட் இதே மாதிரி சிமிலர் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும், நம்மள்ட்ட வந்து பிடிஆர் தானே இருக்குது, பிடிஆரில் சேஞ்ச் பண்ணால் ஒரிஜினல் லிஸ்ட்டில் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்டர்ஸ் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கணும். ஆர் ரெஃபரன்ஸ், நீங்கள் இது C++ படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர், பிகாஸ் யூ வில் நோ வாட் பாயிண்டர்ஸ் ஆர். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு காப்பி எடுத்து நம்ம டீல் பண்ணல, டைரக்டாக அது ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ்க்கே போகிறோம். ஸோ 2000, 2047, 3056, 5000 சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கே டைரக்டாக போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிடிஆர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ஒரு காப்பி பிடிஆர்ல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரிஜினல் அந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் நோடு இருக்கு இல்லையா, அதோட கண்ட்ரோலே வந்து பிடிஆர் கையில தான் இப்போ இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ பிடிஆர் நினைச்சா டைரக்டா இதுல இருக்கிற வேல்யூவே வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும். ஸோ திஸ் இஸ் நாட் அ காப்பி, இட் இஸ் ஆக்சுவலி மேனிபுலேட்டிங் த ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட். ஸோ அதோட அட்ரஸ் தான் நம்ம எடுத்து டைரக்டா அதோட ஒரிஜினல் லிங்க் லிஸ்டோட வேல்யூஸே வந்து டைரக்டா மேனிபுலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஓகேவா? ஸோ கெட் செட் இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச் வந்து அதுவும் இதே மாதிரி சிமிலரா தான் இருக்க போகுது. அண்ட் சர்ச்க்கு வந்து நான் திரும்ப முதல்ல இருந்து கோட் எழுதி காட்டுறேன். இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர் டு திஸ். ஏன்னா லிங்க் லிஸ்ட் டிராவர்சல்னாலே அது இப்படி தான். ஓகே, பட் நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் வைல் லூப் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் சர்ச். இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி நோட் பிடிஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நோட் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து நான் ட்ராவர்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து தெரியும், எக்ஸாக்டாக தெரியும் இத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆர் இத்தனை தடவை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்பயுமே வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்ல இல்லாத ஒரு இண்டெக்ஸை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட்ல வந்து 4 எலிமெண்ட் தான் இருக்குன்னா அவங்க வந்து கெட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தாங்க, இல்லை கெட் ஆஃப் 4னு கொடுத்தாங்க கூட அது பாசிபிள் கிடையாது. அத்தனை தடவை நெக்ஸ்ட் போச்சுன்னா அது நல்லுன்னு சொல்லிட்டு நல் பாயிண்டர் ஆக்சஸ் எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். பிகாஸ் நம்ம நல்ல இருக்கிற ஒரு இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு நல் செக் பண்ணணும். ஓகே, இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு செக் பண்ணிட்டு தான் பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கணும். அது எல்லாமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ நோட் பிடிஆர்ல வந்து ஹெட்னு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல்ல பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா பிடிஆரோட நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை. ஓகே, நான் வந்து கடைசி லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதோட லூப் நிப்பாட்டிட்டு வெளியே வரணும்ல. அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன, அதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தான் வந்து நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற கண்டிஷன், பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு. ஓகே, இதுக்குள்ள நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா பிடிஆர் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு வேல்யூவான்னு செக் பண்ணும். நம்ம தேடி வந்த வேல்யூ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க இருக்குதா இல்லையான்னு மட்டும் செக் பண்றீங்க அப்படின்னா ஃபவுண்டுன்னு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியே வந்து ஒரு கவுண்டர், இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஒரு இட்ரேஷனுக்கும் கவுண்டர் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த கவுண்டரை கூட நீங்கள் இங்கே உள்ள ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ பேசிக்லி நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல சர்ச் நம்ம பண்ணுறப்ப இப்படி ஒரு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணிப்போம். லிங்க் லிஸ்ட்னாலே இந்த காமனாக இந்த வைல் லூப் வந்து பார்ப்பீங்க, நிறைய இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே நான் வந்து கண்டிஷனை மட்டும் போட்டிருக்கேன். பட் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதலை. லூப்னாலே எப்பயும் கண்டிஷன் செக்கு அப்டேஷனும் இருக்கணும். ஸோ அந்த அப்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அதே மாதிரி ஒரு அப்டேஷன் இஃப் செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அப்டேட் பண்ணி அடுத்தடுத்த எலிமெண்ட்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க் லிஸ்ட்டில் ஒரு லீனியர் சர்ச் பண்ணுற மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் ஆகுறது தான். இது வெரி சிமிலர் டு அரேஸ். அரேஸ்லையும் இதே மாதிரி லீனியர் சர்ச்சுக்கு ஆர்டர் ஆஃப் n ஆகுதான் போகுது. இங்கேயும் வந்து ஆர்டர் ஆஃப் n. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் ஒரு லிங்க் லிஸ்ட்டில். அண்ட் இதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்சர்ட்டு, இன்னொன்று டெலீட்டு. இந்த இன்சர்ட் டெலீட் தான் வந்து லிங்க் லிஸ்ட்டில் நிறைய இடங்களில் இன்டர்வியூ கொஷின்ஸாகவும் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கேட்பாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டில் எப்படி பண்ணணும், இதுக்கு வந்து நான் கோடாக எழுதி காட்டாமல் உங்களுக்கு வந்து டயக்ராமேட்டிக்காக போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் ஆஃப் 2,50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இன்சர்ட் ஆஃப் 2,50 கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸில் இந்த 50 அப்படிங்கிற வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன்.
இண்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் பொசிஷன் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக் மாற்றிக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 20,50 அப்படின்னு வேணும். ஸோ பேசிக்லி இது வந்து எப்படி மாறணும் அப்படின்னா 15, 20, 50, 25, 30 அப்படிங்கிற லிஸ்ட்டாக மாறணும். ஓகே, ஸோ பேசிக்லி தேர்ட் எலமெண்ட்டாக அந்த 50ங்கிற வேல்யூ வரணும். ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணணும். ஓகேவா, புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணணும். இந்த புது நோடை வந்து இப்போ நான் வந்து பிடிஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு நியூ நோடு வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து 50 அப்படிங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, 50ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணியாச்சு. அதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இத்தனை இட்ரேஷன்ஸ் தான் தெரிஞ்சிருச்சு. ஒரு ஃபார் லூப்பை போட போகிறீங்க. ஓகே, ஒரு ஃபார் லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஃபார் லூப்பை போட போகிறீங்க. அண்ட் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஹெட்டை வச்சு ட்ராவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அண்ட் அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக பிடிஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல பிடிஆருக்கு பதிலாக நியூ நோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல வந்து இந்த லூப்புக்கு வெளியே நம்ம பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லியிருப்போம். பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெட் நோட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நோட் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணி இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தான். நோட் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகுது. பாயிண்டர் ஈக்குவல் டு பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாயிண்டர் வந்து இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்படி தானே, இந்த எலமெண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டா என்ன பிரச்சனைனா இந்த பொசிஷனில் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன் இன்சர்ட் பண்ண முடியாதுன்னா, ஒரு நோடை இங்கே இன்சர்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோடை இன்சர்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, இதுதான் நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற நோடு. ஓகே, நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற நோடை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேசிக்லி நம்ம வந்து இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான கனெக்ஷனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கனெக்ஷனை இங்கே கொடுத்துட்டு இதோட கனெக்ஷனை இங்கே கொடுக்கணும். புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு புது நோட ஆட் பண்ணணும்னா ஆல்ரெடி இப்போ நம்ம அரேல என்ன பண்ணுவோம்னா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைட் மூவ் பண்ணிட்டு இதை நடுவில் இன்சர்ட் பண்ணுவோம். பட் லிங்க் லிஸ்ட்டில் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. எந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து இங்கே வரணுமோ அந்த எலமெண்ட்டை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாயிண்டரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிஆரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 3056 அந்த 3056 அப்படியே இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அந்த 3056 இப்போ நம்ம கிரியேட் பண்ண புது நோட்டில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், இந்த எலமெண்ட் வந்து வில் ஸ்டார்ட் பாயிண்டிங் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட். அண்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம புதுசாக கிரியேட் பண்ண எலமெண்ட்டோட அட்ரஸ் போட்டோம். இப்போ இந்த புதுசாக கிரியேட் பண்ண எலமெண்ட் வந்து 4085 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குன்னா இதில் 4085 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 4085 கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இந்த எலமெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் திஸ் இஸ் பாயிண்டிங் டு திஸ் அட்ரஸ். ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக இந்த லிங்க் லிஸ்ட்டில் ஒரு புது நோடை நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃபார் லூப் போடுறோம் இல்லையா, அந்த ஃபார் லூப் 2 டைம்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், பிடிஆர் வந்து இந்த எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இந்த எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணிடுவான். ஓகே, பேசிக்லி இந்த எலமெண்ட்டுக்கு போயிடுவான். ஸோ அந்த எலமெண்ட்டில் நீங்கள் இதே ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அவன் நம்ம இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட் 3rd எலமெண்ட்டாக இருக்காது, 4th எலமெண்ட்டாக போயிடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், இந்த லூப்பை வந்து 2 டைம்ஸ் ரன் பண்ண வைக்கக்கூடாது, ஒரு டைம் ரன் பண்ண வச்சா போதும். ஓகே, ஒரு டைம் ரன் பண்ண வச்சு பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். ஸோ பேசிக்லி 1 டைம்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அவங்க இண்டெக்ஸ் -1 டைம்ஸ் வந்து இந்த லூப்பை ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ அத்தனை டைம் வந்து அது நெக்ஸ்ட் மூவ் ஆகுது அண்ட் அந்த பாயிண்டரை இது பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ பிடிஆர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம், அந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நியூ நோடு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நியூ நோடு இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த டேட்டாவை வந்து புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ண போகிற டேட்டாவை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் பேசிக்லி திஸ் நியூ நோட், அது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, நியூ நோடோட நெக்ஸ்ட்டில்
இப்போ இருக்கிற பிடிஆரோட நெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இருக்கிற பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருந்துச்சோ, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணி போடுறோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே காப்பி பண்ணி போட்டோம்னாலே என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட்ல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, மாற்றி மாற்றி டூல்ஸை தொட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் கனெக்ஷனை முதல்ல இருந்து வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல 3056ன்னு இருக்குது அண்ட் இந்த இடத்துல வந்து காலியாக இருக்குது, நெக்ஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இப்படி தான் வந்து நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகி இதில் 50ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு அண்ட் இதோட இந்த 4085ங்கிற அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம இங்கே நியூ நோட் அப்படிங்கிற வேல்யூவில் நியூ நோட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட். இது வந்து பிடிஆர், இது வந்து நியூ நோடு. ஓகேவா? ஸோ இந்த பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3056 அப்படிங்கிற வேல்யூ. இப்போ வந்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 3056 வந்து இதுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது. முதல்ல இந்த பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்டில் இருக்கிற 3056 தூக்கி நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்டில் போடுறோம். ஸோ நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த 3056 வந்து இங்கேயும் வந்துடும். ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்குது, இங்கேயும் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா, இதை வந்து இந்த இடத்தோட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் எலிமெண்ட்ல இருந்தும் போகலாம், நம்ம நியூவாக கிரியேட் பண்ண எலிமெண்ட்ல இருந்தும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. பட் இதுதான் நமக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, இதோட நெக்ஸ்ட்டில் இந்த அட்ரஸை கொண்டு போய் வைக்கணும். ஓகே, 4085 அப்படிங்கிற அட்ரஸை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ptr டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ பேசிக்லி நியூ நோட் அப்படின்னா அதில் வந்து இந்த 4085ங்கிற அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கா, அதை வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ், அதுதான் இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணது தான் இந்த நியூ நோடு 4085. அதோட அட்ரஸை வந்து பிடிஆர் டாட் நெக்ஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் எலமெண்ட், இங்கே இருக்கிற எலமெண்ட்டோட நெக்ஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறோம். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பேசிக்லி இது வந்து இங்கே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து போயிடும். ஏன்னா அதை எல்லா நோடாலையும் ஒரு நோடை தான் வந்து பாயிண்ட் பண்ண முடியும், அதோட நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று தான் காட்ட முடியும். அங்கேருந்து இந்த இப்போ பிடிஆர்லேருந்து இங்கே கனெக்ஷன் நம்ம கொடுத்ததுனால இங்கே இருக்கிற கனெக்ஷன் வந்து துண்டிக்கப்பட்டது. அதனால் இங்கேயும் நம்ம ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ த லிங்க் லிஸ்ட் இஸ் நவ் கோயிங் திஸ் வே, இந்த மாதிரி போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் ஒரு லிங்க் லிஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து அந்த பேசிக்லி இந்த லாஜிக் தான் வந்து அங்கே அப்ளை ஆகும் ஒரு ஃபார் லூப் போட்டு. அகெயின் கோட் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஆக்சுவலாக இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இதை வந்து பழையபடி மாற்றுறேன். இப்போ இந்த இடத்துல 3056ன்னு இருக்குது. ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இரேசர். சரி, இப்போ நான் வந்து delete ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்போ delete ஆஃப் 2 கொடுக்குறப்ப நம்ம இதே மாதிரி தான் போடணும். முதல்ல பிடிஆர் கிரியேட் பண்ணிக்கணும். பிடிஆர் வந்து ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தான் போகணும். ஓகே, இண்டெக்ஸ் -1 வரைக்கும் பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்க போகிறீங்க. பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் -1 வரைக்கும் அத்தனை இட்ரேஷன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, அப்படி பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பிடிஆர் வந்து வில் நவ் பாயிண்ட் டு திஸ் நோடு, அந்த நோட பாயிண்ட் பண்ணுதா? ஓகே, ஸோ இந்த நோட பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரே ஒரு லைன் தான், பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். இதை ஒன்று மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இதோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட நெக்ஸ்ட் கரண்ட் நெக்ஸ்ட், அதாவது இதோட நெக்ஸ்ட் என்னது 5000. அப்போ இந்த 5000 கொண்டு போய் இந்த 3050ல் போடுறோம், 3056ல் போடுறோம். ஸோ இந்த 3056 அழிச்சிட்டு, ஐயோ குட்டி இரேசர், 3056 அழிச்சிட்டு இப்படி அழிச்சிங்கனாலே இந்த கனெக்ஷன் போகுது. அதில் வந்து 5000 போடுறோம். ஸோ 5000 போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கேருந்து
இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. பட் அது நம்மளுக்கு மேட்டர் இல்ல. இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே, இந்த லிங்க் லிஸ்ட் இப்ப இப்படி போகுதுன்னு அர்த்தம். இந்த லிங்க் லிஸ்ட் இப்படி போகுதுன்னா, இது வந்து ஒரு ஆர்ஃபன் நோட். அண்ட் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸே இல்லன்னா, ஜாவா கார்பேஜ் கலெக்டர் தானாவே அது தூக்கி தூர போட்டுரும். சப்போஸ் நீங்க C++ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இந்த ptr.nextக்கு வேற ஒரு பாயிண்டர்ல வச்சுக்கிட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டரை நீங்களா மேனுவலா டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஜாவா யூஸ் பண்றீங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ரீரோட் பண்ணி விட்டாலே இந்த எலிமெண்ட் வந்து தானா கார்பேஜ் கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணி முடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த ஒரே ஒரு லைன் தான் இம்பார்ட்டன்ட். ptr.next ஈக்குவல் டு ptr.next.next. ஸோ இதுக்கு அடுத்த எலிமெண்ட் அதோட அடுத்த எலிமெண்ட் இந்த மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ இது இப்படி பண்ணீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இது நம்ம இதில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிளியராக இல்லை அப்படின்னா சொல்லுங்கள். நான் நீங்கள் கிளியராக இருக்குன்னு சொன்னாலும் கிளியராக இல்லைன்னு சொன்னாலுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு விஷுவலைசர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ பேசிக்லி தேர் இஸ் அ வெப்சைட். அதில் வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து விஷுவலாக உங்களுக்கு காட்டும் இன்சர்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் எப்படி ஆக்சுவலாக இன்சர்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஐ ஹாவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு டூ திஸ் ஹியர். அண்ட் சப்போஸ் இது புரியல அப்படின்னா இன்னொரு தடவை ரீவாட்ச் பண்ணுங்க. அப்பயும் புரியலன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நான் இது எல்லாமே கோட் பண்ணி காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் விஷுவலைசருமே நான் அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வே பெட்டர். ஓகே, ஸோ அகைன் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஐ ரீட் தட் அண்ட் ஐ எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் திங்ஸ் அகைன் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ யா, அகைன் இதுவுமே வந்து டெலீட் பண்ணுறதுமே வந்து நீங்கள் அரேல பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டையும் இப்படி லெஃப்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை இப்படி தள்ளி விட்டு ரீரோட் பண்ணி விட்டிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட்டிங் இந்த மிடில், டெலீட்டிங் ஃப்ரம் த மிடில்லாம் வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அரேஸை கம்பேர் பண்ணுறப்ப. பட் ஆப்வியஸ்லி லிங்க் லிஸ்ட்டும் வந்து நிறைய இடங்கள்ல ஸ்லோவராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்டுக்குமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அண்ட் நான் போடுற எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டா சயின்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கோடேவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டேட்டா சயின்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.